சிவசக்தி அங்காளம்மன் தேவிமயம் அலசூர் மர்ஃபி டவுன். என் பேர் வினோத் குமாரசாமி. ஒருத்தர் ஒரு சந்தேகம் கேட்டிருந்தாரு. சுவாமி, ஜாதகத்துல குரு உச்சனா என்ன, ஜாதகத்துல குரு நீச்சானா என்ன, சாமி ஜாதகத்துல குரு பார்வை இல்லாத போனா என்ன செய்யட்டும், சாமி ஜாதகத்துல எல்லாருக்குமே குரு பலன் அடையணும்னா பொதுவா ஒரு பரிகாரம் சொல்லுங்க சாமின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு விளக்கம், ஜாதகத்துல 2 குரு இருக்கிறாங்க. ஒருத்தர் ப்ரஹஸ்பதி தேவகுரு, 2வது சுக்கராச்சாரியர் அசுரகுரு. இப்போ தேவகுரு எடுத்துக்கலாம். தேவகுரு மகர ராசியில நீச்சம் அடைகிறாரு. அவர் நீச்சம் அடைஞ்சா ஜாதகத்துல எந்த ஒரு பிரதிபலனும் குரு கொடுக்க மாட்டாரு. கடக ராசியில குரு உச்சநிலை அடைகிறாரு. உச்சநிலை அடையும் போது குருவோட ஆக்டிவிட்டிஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ சாமி ஜாதகத்துல குரு கெட்டு இருந்தா அதுக்கு பொது பலன் என்னன்னா, உங்க வீட்டு அருகிலேயே இருக்கிற எதனா ஒரு மிகப்பெரிய மகான் யோகி சித்தர் ஓட ஜீவ சமாதி இருந்தா அந்த ஜீவ சமாதியில போய் நீங்க தொடர்ந்து தியானம் செய்யும் போது உங்களோட நீச்சமான குரு உச்சநிலையை அடைவார். உதாரணத்துக்கு நான் அலசூர்லயே இருக்கிறதுனால நம்ம மௌனானந்த குரு சுவாமி மட்டம்னு மெட்ரோ ஸ்டேஷன், அல்சூர் மெட்ரோ ஸ்டேஷன்ல கொஞ்சம் கிட்டையே ஸ்ரீ மௌனானந்த குரு சுவாமின்னு ஒரு பெரிய மகானோட ஜீவ சமாதி இருக்கு. அங்க பக்கத்திலேயே தாயார் உண்ணாமலை யோகினி அம்மையாரோட ஜீவ சமாதி இருக்கு. ஸோ தாயின் சமாதியம் இருக்கு, தந்தையின் சமாதியம் இருக்கு. அதாவது உதாரணத்துக்கு பெண் சித்தர் சமாதியம் அங்க இருக்கு, ஆண் சித்தர் சமாதியம் இருக்குன்ற. அங்க போய் தொடர்ந்து நீங்க வியாழக்கிழமையில தியானம் செய்யலாம். சுக்கராச்சாரியார் கெட்டு இருந்தாலும் தாயாரோட ஜீவ சமாதியம் இருக்கு. சுக்கர பகவான் கன்னி ராசியில நீச்சம் அடைகிறாரு. அதே சுக்கர பகவான் மீன ராசியில உச்சத்தை அடைகிறாரு. சுக்கர பலன் இல்லைனாலும் அங்க போய் நீங்க தியானம் செய்யலாம். சுக்கர குருவும் உங்களுக்கு நல்ல வைப்ரேஷனை கொடுப்பாரு. தேவகுருவோட ஆசீர்வாதம் வைப்ரேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஜாதகத்துல நீங்க தொடர்ந்து போய் அங்க இருக்கிற ஜீவ சமாதி கிட்ட நீங்க தியானம் செய்யும் போது நீச்சம் அடைஞ்சிருக்கிற குரு உச்சநிலை அடைவார். சூரியனுன்னா பிதாமகர் தந்தை, சந்திரனுன்னா தாயார். ஸோ இங்க தாய் சமாதியும் இருக்கு, தந்தை சமாதியும் இருக்கு. இங்க போய் தொடர்ந்து நீங்க அமாவாசையில தியானம் செய்யும் போது பித்ரு தோஷம் இருந்தா போகும், முன்னோர்கள் சாபம் இருந்தா விலகும், ராகு கேது தோஷம் இருந்தா போகும். உள்ள ஸ்ரீ சந்திரமௌலேஸ்வரர் ஈஸ்வரனோட சன்னதியும் இருக்கு, பாலா திரிபுர சுந்தரி அம்மையார் சன்னதியும் இருக்கு. நீ அங்க போய் பௌர்ணமியில தியானம் செய்தாக்கா உங்களோட ஹெல்த் இஷ்யூ, உடல் உபாதனைகள் எல்லாம் குரு திருவருவலால சரியா போகும். அதனால தொடர்ந்து போய் 48 நாள் மகானோட சன்னதிங்கள்ல நீங்க தியானம் செய்யலாம். சிவசக்தி அங்காளம்மன் தேவிமயம் அலசூர் மர்ஃபி டவுன்